இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தூய மத்தேயு தமிழாலய சார்பிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நேரத்தினையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக உம்மை துதிக்கின்றோம். இப்போதும் நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்களையும் தியானிக்க இருக்கின்ற வசனங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தரலும். இன்றும் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே கொடுக்க இருக்கின்ற உம்முடைய தாசரை மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்தியறலும். இந்த நேரம் முழுவதும் நாங்கள் உமது பிரசன்னத்தை உணரவும் உம்மால் தொடப்படவும் எங்களுக்கு கிருபை அளித்தரலும். இப்போதும் இந்த ஆராய்ச்சியிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய வேதத்தின் ரகசியங்களை காணும்படி அவருடைய ஆன்மீக கண்களை திறந்திரலும். இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். எங்களை பொறுப்பேற்று வழி நடத்தியறலும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த வேத ஆராய்ச்சி வேலைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 61வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 61. ஆரீரருணு
இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைய வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 41ஆம் வசனம் வரை. The Bible reading for today's Bible study is taken from the Acts of the Apostles, chapter 2, verses from 37 to 41. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து ஆயிற்று. அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேத ஆராய்ச்சி வேளையிலும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் பூனாவில் இயங்கி வரும் யூபிஎஸ்லே நியூ டெஸ்டமென்ட் டிபார்ட்மெண்ட்டிலே ப்ரொஃபஸராக இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 94வது பாடலை பாடுவோம். பாடலன் 94.
போற்றிடுவே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. இப்போதும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மாதமும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14 36 வசனங்களில் பெந்தேகோஸ்தே நாளில் பேதுரு பண்ணின முதல் பிரசங்கத்திலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொண்டோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37 41 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களில் பேதுருவின் பிரசங்கத்தின் விளைவாக என்ன நடந்தது என்று பார்க்கிறோம். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்ற பேதுருவின் பிரசங்கத்தை கேட்ட யூதர்கள், நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று மறுமொழி கொடுத்தார்கள். அதற்கு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேதுரு பதிலளித்தார். அன்று அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். சபை வளர்ந்து பெருகியது என்று இந்த வசனங்களில் பார்க்கிறோம். இந்த விவரங்களை குறித்தும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சில பாடங்களையும் தொடர்ந்து பார்ப்போம். நாம் கற்றுக்கொள்ளுகிற முதல் விஷயம், பேதுருவின் பிரசங்கத்துக்கு யூதர்களின் மறுமொழி என்ன என்று பார்க்கிறோம். The response of the Jews. 37ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற இந்த கேள்வியில் ஆழ்ந்த வருத்தம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். காரணம், தங்கள் வாழ்நாள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக மேசியாவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தவர்கள் இந்த யூதர்கள். மேசியா தங்கள் வாழ்நாளில் வர வேண்டும் என்று தினந்தோறும் வேண்டுதல் செய்தவர்கள் இந்த யூதர்கள். ஆனால் கடைசியில் மேசியா வந்தபோது அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை புறக்கணித்தது மட்டுமல்ல, யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டார்கள். இந்த உண்மையை பேதுரு தன் பிரசங்கத்தில் போட்டுடைத்தார். நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட மேசியாவை தேவன் எழுப்பினார் என்பதுதான் பேதுருவின் பிரசங்கத்தின் சாராம்சம். பேதுருவின் இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். காரணம், இவர்கள் தான் 50 நாட்களுக்கு முன்பாக இயேசுவை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். அவர்கள் பாவங்களிலெல்லாம் பெரிய பாவமாகிய மேசியாவை புறக்கணித்ததை ஒத்துக்கொண்டு
அதற்கு மறுமொழியாக இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கதறினார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்த கொடிய செயலை செய்த யூதர்களின் வாழ்வில் மாற்றம் ஏற்படுவதற்கு எளிய அப்போஸ்தலனாகிய பேதுருவின் பிரசங்கத்தை ஆண்டவர் பயன்படுத்தினார். தேவன் தன் வார்த்தையின் வழியா இன்னும் மக்களோடு இடைப்படுகிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். காரணம், இந்த பிரசங்கத்திற்கு சற்று முன்பாகத்தான் இதே அதிகாரம், அதாவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களில் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் அந்நிய பாஷையில் அப்போஸ்தலர்கள் பேசின போது யூதர்களின் இருதயங்கள் குத்தப்படவில்லை. அதை ஆச்சரியமாக பார்த்தார்களே ஒழிய அது மனமாற்றத்தை கொண்டு வரவில்லை. ஆனால் நற்செய்தி பிரசங்கிக்கப்பட்ட போது, வசனம் போதிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணர்ந்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே மக்கள் மனதில் மாற்றம் ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சிறந்த உதாரணம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற யூதர்களின் கேள்விக்கு பேதுரு கொடுக்கும் பதிலை நாம் அடுத்த 2 வசனங்களில் பார்க்கிறோம். எனவே இரண்டாவதாக பேதுருவின் பதிலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன என்று பார்க்கிறோம். த ரெஸ்பான்ஸ் ஆஃப் பீட்டர். 38-39 வசனங்கள், 38-39 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார். பேதுருவின் இந்த பதிலில் 2 கட்டளைகளும் 3 வாக்குத்தத்தங்களும் அடங்கி இருக்கிறது. முதல் கட்டளை, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதுதான் பிரதானமாக நீங்கள் செய்ய வேண்டியது. இரண்டாவது கட்டளை, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்புதலை தொடர்ந்து தங்கள் மனமாற்றத்தை அறிக்கையிடும் விதமாக ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 கட்டளைகளை தொடர்ந்து 3 வாக்குத்தத்தங்களை பேதுரு கொடுக்கிறார். முதல் வாக்குத்தத்தம், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவீர்கள். இரண்டாவது வாக்குத்தத்தம், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மூன்றாவதாக இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இந்த 2 கட்டளைகளையும் 3 வாக்குத்தத்தங்களையும் நாம் தனித்தனியாக பார்ப்போம். முதல் கட்டளை, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். 38ஆம் வசனம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான முதல் பதில், நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும். இது ஒரு கட்டளையாக இருந்தாலும் இதில் ஒரு பெரிய நம்பிக்கையையும் பேதுரு கொடுக்கிறார். மேசியாவை சிலுவையில் அறைந்த பாவத்திற்கு அவர்கள் மனம் திரும்பினால் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையூட்டும் செய்தியை பேதுரு முதலில் சொல்லுகிறார். மனம் திரும்புதல் என்பது வாழ்க்கையை 180 டிகிரி அளவு திருப்புவது. வாழ்க்கையில் நாம் சென்று கொண்டிருக்கிற பாதையிலிருந்து ஒரு கம்ப்ளீட் யூ டர்ன் எடுப்பது. பாவத்திற்கு விலகி கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது. இதுவரை இயேசு கிறிஸ்து மேசியா அல்ல என்று நினைத்தவர்கள் கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்வது மனம் திரும்புதல். உண்மையான மனம் திரும்புதல் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. எனவேதான் பவுல் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசமெங்கும் உள்ளவரிடத்திலும் புறஜாதியாரிடத்திலும் பிரசங்கிக்கும் போது அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று பிரசங்கித்தார். பாவத்திற்காக மனம் வருந்துவது மட்டுமே மனம் திரும்புதலாகி விடாது. காரணம், பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் ஏற்கனவே இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். அவர்கள் செய்த தவறுக்காக மனம் வருந்தினார்கள். ஆனாலும் பேதுரு, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னார். எனவே பாவத்திற்காக மனம் வருந்துவது மட்டுமே மனம் திரும்புதல் அல்ல. பாவத்திற்காக மனம் வருந்துவது மனம் திரும்புதலுக்கு வழிவகுக்கிறதே ஒழிய அது மனம் திரும்புதல் ஆகாது. அதே போல வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம் மட்டுமே மனம் திரும்புதல் அல்ல, அது மனம் திரும்புவதால் ஏற்படும் விளைவு. எனவே மனம் திரும்புதல் என்பது பாவத்திற்காக மனம் வருந்துதல் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றம், இந்த இரண்டுக்கும் இடையில் நடப்பதுதான் மனமாற்றம்.
அதாவது நம்முடைய பாவத்துக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் திரும்பும் முறையாக நம்முடைய சிந்தனை மற்றும் நடக்கையில் பாவத்தை பற்றி உண்டாகும் ஒரு மாற்றமே மனம் திரும்புதல் ஆகும். இந்த யூதர்கள் இதற்கு முன்பு இயேசுவை பற்றி ஒரு குறிப்பிட்ட முறையில் அறிந்திருந்தார்கள். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு தகுதியானவர் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது அவர்களுடைய தவறை உணர்ந்து தங்கள் எண்ணங்களை மாற்றி இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் அவர்கள் வாழ்வில் நடந்த மனமாற்றம். பலருக்கு இன்று மனம் திரும்புதல் என்பது ஒரு கடுமையான வார்த்தையாக தெரிகிறது. மனம் திரும்புதல் தேவையில்லை, ஆண்டவர் மனம் திரும்புதல் இல்லாமலேயே நம்மை ரட்சிப்பார் என்று நினைக்கிறார்கள். ரட்சிப்புக்கு மனம் திரும்புதல் அவசியமில்லை, விசுவாசம் மட்டுமே போதும் என்று பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு. இது விசுவாசம் ஒன்றே என்ற சீர்திருத்த கோட்பாட்டை தவறாக புரிந்து கொள்பவர்களால் உண்டான கோட்பாடு. ஆனால் மனம் திரும்புதல் நற்செய்தியின் ஒரு முக்கிய அம்சம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ரட்சிப்புக்கு மனம் திரும்புதல் அவசியமில்லை என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட யூதர்களை பார்த்து பேதுரு, நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், இயேசுவை நம்புங்கள், அது போதும், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் பேதுரு அப்படி சொல்லவில்லை. நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று தான் சொன்னார். மனம் திரும்புதலும் விசுவாசமும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். தேவன் தான் நம்மை ரட்சிக்கிறார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த ரட்சிப்பை மனம் திரும்புதல் மற்றும் விசுவாசத்தின் மூலம் மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மனம் திரும்புதல் தான் சுவிசேஷத்தின் முதல் வார்த்தை. யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த போது அப்படித்தான் பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றுதான் பிரசங்கித்தார். இயேசு பிரசங்கிக்க தொடங்கிய போது அப்படித்தான் பிரசங்கித்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றுதான் பிரசங்கித்தார். நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் அழிந்து போவீர்கள் என்று சொன்னார். இப்போது பேதுரு பிரசங்கிக்க தொடங்கிய போது அப்படிதான் பிரசங்கித்தார். நீங்கள் மனம் திரும்புங்கள் என்றுதான் பிரசங்கித்தார். எனவே மனம் திரும்புதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதே போல மனம் திரும்புதலுக்கு கர்த்தரை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதல் நமக்கு தேவை. இயேசுவே மேசியா, கர்த்தரே இரட்சகர் என்பதை அறிவது மனம் திரும்புதலுக்கு வழிவகுக்கும். எனவேதான் பேதுருவின் இந்த பிரசங்கத்திலும் பேதுருவின் அடுத்த பிரசங்கத்திலும், அதாவது 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலும் இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். காரணம், இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் என்ற புரிதல் நமக்கு வராத வரை நம்முடைய ரட்சிப்பு அவருடைய கிருபையால் ஆனது என்ற உணர்த்துதல் வராது. பேதுருவின் 2வது கட்டளை, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்பின நீங்கள் அடுத்ததாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது பேதுருவின் கட்டளை. பேதுருவின் பிரசங்கத்தை கேட்ட யூதர்களுக்கு ஞானஸ்நானம் ஒன்றும் புதிதல்ல. அவர்களுக்கு சடங்காச்சாரமான சுத்திகரித்தல் அல்லது கழுவுதல் ஒரு பழக்கமான நடைமுறை சடங்காக இருந்திருக்கிறது. யூதர்களின் 2 பாரம்பரியங்களை நாம் இங்கு நினைவுபடுத்த வேண்டும். ஒன்று, யூத சுத்திகரிப்பு சடங்கான மிக்வா. இது ஆலயத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாக தங்கள் சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்கிற சடங்கு. தங்கள் வெளிப்புற சரீரத்தை சுத்தப்படுத்தும் போது அவர்கள் உள்ளமும் தூய்மைப்படுகிறது என்பது இதன் புரிதல். இது செல்ஃப் அட்மினிஸ்டர்ட், ஒருவர் தனக்குத்தானே எத்தனை முறையும் செய்யலாம். 2வதாக, புற மதத்தினர் கர்த்தரை தங்கள் தெய்வமாக தெரிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு செய்யப்படும் ஒரு சடங்கு திருமுழுக்கு. புற மதத்தவர்கள் தங்களுடைய பழக்க வழக்கங்களை விட்டுவிட்டு, தங்களுடைய தெய்வங்களை விட்டுவிட்டு கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது திருமுழுக்கு. இது ஒரு முறை கொடுக்கப்பட்டது. இது எந்த யூதனுக்கும் தேவையில்லை. காரணம், அவர்கள் ஏற்கனவே உடன்படிக்கையின் பிள்ளைகள். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் போதித்த ஞானஸ்நானம் இந்த 2 பாரம்பரியங்களையும் உள்வாங்கிக் கொண்டது. ஆனால் அதன் கூடுதல் சிறப்பம்சம், அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த ஞானஸ்நானம் சுத்திகரிப்பின் அடையாளம் மட்டுமல்ல, அது மனமாற்றத்தின் அடையாளமும் கூட. ஆகவேதான் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் என்று இது அழைக்கப்பட்டது. The baptism of repentance for the forgiveness of sins. பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம். இது புற மதத்தினருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு யூதனும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அர்த்தத்தில் தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று பேதுரு போதித்தார். இது யூதர்கள் இயேசுவை கிறிஸ்து, அதாவது மேசியா என்றும் தங்கள் வாழ்க்கையின் ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு வெளிப்படையான அடையாளம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அவர்கள் தங்களையே கிறிஸ்துவுக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள் என்று பொருள். கிறிஸ்து மேசியா அல்ல என்று அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் இப்பொழுது அவரே மேசியா என்று ஏற்றுக்கொண்டதற்கு சாட்சியாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். எனவே ஞானஸ்நானம் வெறுமனே ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படுகிற சடங்கு மட்டுமல்ல, மாறாக வாழ்க்கை முழுவதும் இயேசுவை பின்பற்ற தங்களை அர்ப்பணிக்கிற ஒரு நிகழ்வு. மனமாற்றத்திற்கான அடையாளமாக ஞானஸ்நானம் எதிர்பார்க்கப்பட்டாலும் அது ரட்சிப்புக்கான ஒரு அளவுகோலாக இருக்கவில்லை. பேதுரு இங்கு ரட்சிக்கப்பட ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லவில்லை. நீங்கள் மனம் திரும்பி பின்பு ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார். இதே கருத்தை தான் நாம் புதிய ஏற்பாடு முழுவதும் பார்க்கிறோம். குறிப்பாக அடுத்த அதிகாரத்தில், அதாவது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பேதுரு தன்னுடைய அடுத்த பிரசங்கத்தில் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கு மனம் திரும்புதலுக்கு அடையாளமாக அவர் ஞானஸ்நானத்தை குறிப்பிடவில்லை. அதே போல அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் கொர்நேலியு வீட்டில் உள்ள புறஜாதியினரிடம் பேதுரு பிரசங்கிக்கும் போது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இங்கும் மன்னிப்புக்கு தேவை ஞானஸ்நானம் அல்ல, கிறிஸ்துவை விசுவாசிப்பதுதான் என்பது பேதுருவின் கருத்து. அதே போல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பிய சிறைச்சாலைக்காரன் பவுலை பார்த்து நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று பதிலளித்தார். அப்படியானால் ஞானஸ்நானம் அவசியம் இல்லையா? அவசியம், கட்டாயம் அவசியம். காரணம், மனம் திரும்பின நாம் அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நம்முடைய கடமை. ஞானஸ்நானம் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்பதற்கான சாட்சி. விசுவாசம், ரட்சிப்பு, ஞானஸ்நானம் ஆகிய இம்மூன்றுக்கும் இடையில் உள்ள நெருங்கிய தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் பெறாத விசுவாசி என்ற கருத்து அப்போஸ்தலர்களுக்கு அந்நியமானது. காரணம், ஒவ்வொரு விசுவாசியும் கீழ்ப்படிதலுள்ள விசுவாசியாக இருக்க வேண்டும் என்பது தேவனின் எதிர்பார்ப்பு. எனவே மனம் திரும்புதலின் இயற்கையாகவே புரிந்து கொள்ளப்பட்ட விளைவாக பேதுரு ஞானஸ்நானத்தை சேர்க்கிறார். ஆனால் ஞானஸ்நானம் அல்ல, மனம் திரும்புதல் தான் பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறது. ஞானஸ்நானம் எடுப்பதினால் மனம் மாறுகிறோம் என்றல்ல, மனம் மாறியதால் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். மனம் திரும்புங்கள், ஞானஸ்நானம் பெறுங்கள் என்ற இந்த 2 கட்டளைகளை தொடர்ந்து பேதுரு 3 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். முதல் வாக்குத்தத்தம் பாவ மன்னிப்பு. பேதுரு தன் பிரசங்கத்தை கேட்டவர்களுக்கு முன்பாக தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு ஒன்றை வைத்தார். அவர்கள் தொடர்ந்து இயேசுவை மேசியா என்பதை ஏற்க மறுத்து அவருக்கு கீழ்ப்படியாமல் போகலாம். அப்படி செய்தால் எண்ணற்ற அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கும். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர்களின் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு தேவன் அவர்களோடு இருப்பார். இந்த 2 முடிவில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவர்கள் கையில் இருந்தது. எல்லாரும் அன்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களா என்று தெரியாது. ஆனால் அன்று குறைந்தபட்சம் 3000 பேர் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 3000 பேரும் சரியான தேர்ந்தெடுப்பை தேர்ந்தெடுத்தார்கள். நம்முடைய எல்லா தேவைகளிலும் ஆண்டவருடைய மன்னிப்பின் தேவையை விட பெரியது ஒன்றுமில்லை. சில நேரங்களில் நம்முடைய முக்கிய தேவை அதிக பணம் சம்பாதிப்பது என்று தவறாக நினைக்கிறோம். ஆனால் உலகின் மிகப்பெரிய செல்வந்தன் ஆண்டவருடைய மன்னிப்பை பெறாவிட்டால் உண்மையிலேயே அவன் ஏழைகளிலெல்லாம் பரம ஏழையாயிருக்கிறான் என்பதுதான் உண்மை. அதே போல சிலர் ஆடம்பரமாக வாழ்வதுதான் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் லாசரு ஐஸ்வர்யவான் ஓமையில் இயேசு சொன்னது போல பூமியில் மிகவும் ஆடம்பரமான வாழ்க்கையை கொண்டவர்கள் ஆண்டவருடைய மன்னிப்பு இல்லாமல் இறந்தால் நித்தியத்திற்கும் துயரப்படுவார்கள். எனவே நம்முடைய தேவைகளெல்லாம் பெரிய தேவை பாவ மன்னிப்பின் நிச்சயம். எனவே அதை பேதுரு தன் முதல் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். 2வது வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவரின் வரம். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 38ஆம் வசனம். இங்கு மனம் திரும்புதல் மற்றும் ஞானஸ்நானத்தோடு பரிசுத்த ஆவியின் வரத்தை பேதுரு தொடர்பு படுத்துகிறார். இங்கு பரிசுத்த ஆவியானவரின் வரம் என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரின் வரம் என்பது ஆவியானவரின் வல்லமையால் நிகழ்கிற அற்புத அடையாளங்களை குறிக்கிறதா?
அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அற்புத வல்லமைகளை மக்கள் பெற்றுக்கொள்ளும்படி அப்போஸ்தலர்கள் அவர்களின் தலைகளின் மேல் கைகளை வைத்து தரப்பட்ட வரமானது தேவனுடைய வரம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அற்புத அடையாளங்கள் பரிசுத்த ஆவியின் வரங்கள் என்று குறிப்பிடுகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் கற்றுக்கொள்ளுகிற வேத பகுதியில் அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியின் வரம் என்பது வெறும் அற்புத அடையாளங்களை குறிக்கிற வரமாக தெரியவில்லை. காரணம், இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழலை நாம் பார்ப்போம் என்றால், இந்த வரம் மனம் திரும்புகிற எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட ஒரு பொதுவான வரம் என்று பார்க்கிறோம். அப்படி எல்லாருக்கும் பொதுவான வரம் என்றால் அது அற்புத அடையாளங்களின் வரமாக இருக்க முடியாது. காரணம், அற்புத அடையாளங்கள் எல்லாருக்குமான பொதுவான வரம் அல்ல, அது சிலருக்கு மட்டுமே அருளப்பட்ட வரம் என்பதுதான் நிருபங்களிலே நாம் பார்க்கிற உண்மை. பரிசுத்த ஆவியின் வரத்தை அன்றைக்கு 3000 பேர் பெற்றிருந்தாலும் அதன் பிறகும் கூட பல ஆண்டுகள் அப்போஸ்தலர்களை தவிர வேறு யாரும் அற்புதங்கள் செய்ததாக சொல்லப்படவில்லை. ஆகவே இங்கு பேதுரு பரிசுத்த ஆவியின் வரம் என்று சொல்லும்போது அது அற்புதங்களை குறிக்கிற வரமாக மட்டும் இருக்க முடியாது. பொதுவாக புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் வாசம் பண்ணி இந்த உலகத்தை ஜெயிக்க அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று பவுல் சொல்லுகிறார். அதே போல 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று பவுல் கேட்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த வசனங்களின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சில விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, அவர் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் வாசம் பண்ணி அவர்களுக்கு உதவுகிறார் என்று பார்க்கிறோம். இதை கருத்தில் கொண்டு பரிசுத்த ஆவியின் வரம் என்பது மகிமைப்படுத்தப்பட்ட கர்த்தரால் பிதாவானவரின் அதிகாரத்தின் கீழ் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே என்ற முடிவுக்கு நாம் வரலாம். எனவே பரிசுத்த ஆவியின் வரம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற வரம் என்று மட்டுமல்ல, மாறாக பரிசுத்த ஆவியானவரையே நாம் ஒரு வரமாக பெற்றுக்கொள்ளுகிறோம் என்ற அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டவர்கள் அந்த அர்த்தத்தில் தான் அதை புரிந்திருப்பார்கள். காரணம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு தன் பிரசங்கத்தில் யோவேல் தீர்க்கதரிசியை மேற்கோள் காட்டி, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் பேதுரு பிரசங்கிக்கிறார். இங்கு என் ஆவி என்று தீர்க்கதரிசி குறிப்பிடுவது கர்த்தருடைய ஆவியை. எனவே பேதுரு பரிசுத்த ஆவி என்ற வார்த்தையை பயன்படுத்திய போது அதை கேட்டவர்கள் அநேகமாக பரிசுத்த ஆவியானவரை தேவனுடைய ஆவி என்றே கருதி இருப்பார்கள். அதாவது அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்போது தேவனே பரிசுத்த ஆவியானவராக தங்கள் வாழ்வில் வாசம் பண்ணுவார் என்று புரிந்திருப்பார்கள். அவர்கள் மேசியாவை சிலுவையில் அறைந்ததினால் தேவன் அவர்களை கைவிடுவதற்கு பதிலாக மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறும்போது முன் எப்போதும் இல்லாதபடி தேவன் பரிசுத்த ஆவியானவராக அவர்களோடு வாசம் பண்ணுகிறார் என்ற சத்தியம் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்கும். அதே போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியின் வரம் மனம் திரும்புதல் மற்றும் ஞானஸ்நானத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நாம் இந்த வசனத்தை மட்டும் எடுத்துக்கொண்டால் ஒருவர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுகிறார் என்று புரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் மற்ற வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் மனம் திரும்பின உடனே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண ஆரம்பித்து விடுகிறார் என்ற உண்மை சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில்
நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு வீட்டில் பேதுரு பண்ணின பிரசங்கத்தையும் அதன் விளைவாக நடைபெற்ற சம்பவங்களையும் பார்க்கும்போது அங்கு அவர்கள் விசுவாசித்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றார்கள். அதன் பின்னர் பரிசுத்த ஆவி அவர்கள் மீது வந்தது. அதற்கு பின்னால் தான் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே பரிசுத்தாவின் வரத்தை அவர்கள் பெற்றார்கள். எனவே பரிசுத்தாவின் வரத்தை பெறுவதற்கு மனம் திரும்புதல் மட்டுமே அவசியம் என்பதை இங்கு பார்க்கிறோம். எனவே நம்முடைய பாவங்களை உணர்ந்து விசுவாசத்தினாலே கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ளும் போது மனம் திரும்புகிறோம். மனம் திரும்பும் தருணத்தில் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தாவின் வரத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதன் பின்பு கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அவருக்குரியவர்கள் என்பதற்கு அத்தாட்சியாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த கால வரிசையை நாம் மறந்துவிடக் கூடாது. பேதுருவின் 3வது வாக்குத்தத்தம் தேவனுடைய கிருபையை பயன்படுத்தி கொள்ளும் போது இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகி கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். 39ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இந்த வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் சொந்தமாகும் என்று 3 விஷயங்களை பேதுரு இங்கு சொல்லுகிறார். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் இது சொந்தமாகும். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் பிள்ளைகளுக்கும் நீடிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த வாக்குத்தத்தத்தின் தொடர்ச்சியான இயல்பை சுட்டிக்காட்டுகிறது. இது ஒரே தலைமுறைக்கான வாக்குத்தத்தம் அல்ல. இந்த வாக்குத்தத்தம் எதிர்கால தலைமுறைகளையும் உள்ளடக்கியது என்பது இதன் சிறப்பம்சம். அதே போல தூரத்தில் உள்ள யாவருக்கும் வாக்குத்தத்தம் நீட்டிக்கப்பட்டது என்பது இதன் உலகளாவிய இயல்பை சுட்டிக்காட்டுகிறது. இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்குமானது. யூதர், கிரேக்கர், புறஜாதியர் என்று எல்லாருக்குமானது. இப்படி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள, அதாவது நேர்மையற்ற அல்லது வஞ்சகமான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பேதுரு புத்தி சொன்னார். 40ஆம் வசனம். மாறுபாடு உள்ள இந்த சந்ததி என்பது இயேசுவை புறக்கணித்த யூத மக்களை குறிக்கிறது. மறுபடியும் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கும் சந்தர்ப்பம் ஒன்று தரப்பட்டது. அவர்கள் மாறுபாடுள்ள சந்ததியோடு இருந்து கொண்டு தேவனால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும், அல்லது அந்த நேர்மையற்ற சந்ததிக்கு வெளியே வந்து தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். முடிவு அவர்களுடையதா இருந்தது. எல்லாரும் பேதுருவின் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்களா நமக்கு தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் 3000 பேர் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். 3000 பேர் இயேசுவுக்கு ஆம் என்றும் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு இல்லை என்றும் பதிலளித்தார்கள். ஒரே நாளில் சபை 120 பேரிலிருந்து 3120 பேராக வளர்ந்தது. இந்த 3000 பேரில் பலர் பெந்தைகோஸ்தே பண்டிகைக்காக எருசலேமுக்கு வந்த யாத்ரீகர்கள். இவர்களில் பலர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை தங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் பறைசாற்றினார்கள். சபை வளர்ந்து பெருகிற்று. சபை எப்படி வளர்ந்து பெருகிற்று? சபை வளர்ச்சிக்கான அடிப்படை பண்புகள் என்ன என்று அடுத்த வசனங்களில், அதாவது 42 47 வசனங்களில் லூக்கா விளக்குகிறார். அதை நாம் அடுத்த மாதம் கற்றுக்கொள்வோம். இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்திற்கு இணங்க நம்முடைய வாழ்வை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்போதும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் இந்த வேலைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இன்றைய வேத ஆராய்ச்சி வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் தாமே நம்முடைய திருப்பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தினதற்காக உம்மை துதிக்கின்றோம். இன்றும் எங்கள் மத்தியிலே உம்முடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இப்போதும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அனைவருக்கும் உம்முடைய கிருபைகளையும் ஈவுகளையும் தந்தருளும். இன்றும் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களிலே தொடர்ந்து வளர அருள் தாரும். இந்த இரவு நேரத்தின் எல்லா மோசநாசங்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்து கொண்டருளும். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். பொறுப்பேற்று வழி நடத்தியுள்ளோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.